இன்னும் பல பேர் பல எப்ஸ்டைன்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அடுத்தவருடைய அந்தரங்கங்களுக்கு வந்து வச்சு அவங்களோட வந்து டார்கெட் பண்ணுறது, இல்லை பிளாக்மெயில் பண்ணுறது, அல்லது ஒரு நாட்டுக்கு உதவி செய்கிறது. இப்போது இன்றைக்கி வராரு, இதே வந்து பில்கேட்ஸோட மனைவி சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வந்து அவருக்கு ஆதரவாக, எப்ஸ்டைனுக்கு ஆதரவாக வந்து அவர் முன்னாள் மனைவின்றதுனால அவர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. யார்? பில்கேட்ஸோட முன்னாள் மனைவி. அது வெளிப்படையாக வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னே சொல்கிறாங்க இல்லையா, சில பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்போது கிளின்டன் எடுத்துங்க. கிளின்டன் மீது கிளின்டனுடைய வரலாறு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். மோனிகா லெவன்ஸ்கின்றவங்களோட வந்து அவருக்கு தொடர்பு இருந்து, பாலியல் தொடர்பு இருந்து, அதுக்கப்புறம் அது பெரிய குற்றச்சாட்டாகி அவருடைய பதவியே ஆட்டங்கண்டுது. நான் சொல்கிறது கிளின்டன் சொல்கிறேன். நான் பெரிய அளவில் சர்ச்சையாச்சு அந்த டைமில். அவங்களுடைய இன்னர் வேறு எடுத்து வச்சுங்க, கிளின்டனுடைய இன்னர் வேறு எடுத்து வச்சு சாட்சியமாக போட்டாங்க தூக்கி. ஸோ இதெல்லாம் கடந்த கால வரலாறு இருக்குது. இன்றைக்கி அவர் சொன்னதுக்கு இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும் பாருங்கள். எப்ஸ்டைன் சொல்கிறதுக்கும் அன்றைக்கி நடந்த சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா உண்மை. இது டி ராஜேந்தர் சொன்னார், கிளின்டனோட மோசமானது யார் கேட்டினா அந்த மோனிகா லெவன்ஸ்கி தான். ஏன்னா ஒரு இன்னர் வேரை போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் வேர்னா கிளின்டனுடைய இன்னர் வேர், அதை எடுத்து வச்சுருந்தாங்க ஆதாரமாக. உலகமே சிரிச்சுது கிளின்டனை பார்த்து. அந்த சிரிப்பு இன்றைக்கி சரியாயிடுச்சா? இன்றைக்கி வந்து எப்ஸ்டைன் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை புறந்தள்ள முடியுமா? புறந்தள்ள முடியாது. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நான் வந்து முற்றிலுமாக அது எல்லாமே சரின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ மோடி குறித்து சொல்கிறது கேட்டால் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு மோடியை பற்றி குறித்து சொல்லலை. சொல்லக்கூடியது கேட்டால் இஸ்ரேலில் வந்து டான்ஸ் ஆடினாரு சொல்கிறாங்க. அவர் நம்மால் உள்ளூர்லேயே ஆடுவார், எங்கே கோவாலேயே ஆடுவார், இல்லை இந்த சைடில் ஊட்டியில் கூட்டால் கூட வந்து டான்ஸ் ஆடுறது தான் அவர் பிரதானமாக சொல்கிறாரு. அது வந்து சொல்லி மற்ற ட்ரம்ப் குறித்து பேசுகிறதுலாம் அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இது போன்ற இந்த எப்ஸ்டைன் போன்ற நபர்கள், பல நபர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க.